சிங்கப்பூர்ல இருந்தாலோ இல்லை சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னாலோ இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்பாட்டு தான் நீ வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சிங்கப்பூர் ஒரே ஒரு தீவு அப்படின்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாங்க கிடையாது. 63 தீவு சேர்ந்தது தாங்க சிங்கப்பூர். அதில் ஒரு 5-6 தீவு தாங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கு. அதில் ஒரு 2 தீவுக்கு தான் இன்னைக்கு நம்ம போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது லசாரஸ் ஐலாண்ட் தாங்க. சிங்கப்பூர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச் தாங்க. இந்த பீச்சில் நோ க்ரௌட், நோ ரெசார்ட், சாப்பாடுமே கிடையாதுங்க. எல்லாமே நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு போகணும். நேச்சர் லவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். நாங்கள் உள்ளே போனப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு டீம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வாலிபால்லாம் விளையாண்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து கூட்டம் சோறு மாதிரி அழகாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. முக்கியமாக அந்த பிளேஸுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். லசாரஸ் ஐலாண்டில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சென்ட் ஜான்ஸ் ஐலாண்ட் கிளம்பிட்டோங்க. லசாரஸ்லேருந்து சென்ட் ஜான்ஸுக்கு நடந்தே போயிடலாங்க. நம்ம அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயிருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இந்த ஐலாண்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மெரினா சவுத் பியர் எக்ஸிட் பி எடுத்து வெளியில் வாங்க. அங்கே ஃபெரி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே டிக்கெட் வாங்கிக்கோங்க. 2 வேக்கே டிக்கெட் வெறும் $10 தாங்க. ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வச்சு தான் நீங்கள் ரிட்டர்னும் வரணும். ஸோ அந்த டிக்கெட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் பிளான் போடுங்க.